உலக புற்றுநோய் வெற்றி கொண்டோர் தினம் ஜூன் 6ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களை சமுதாயத்தில் இருந்து ஒதுக்கிவிடக்கூடாது என்பதையே இந்த தினத்தில் வலியுறுத்துகின்றனர். சென்னை அரசு பொது மருத்துவமனையில் உள்ள புற்றுநோய் நோயாளிகளுக்கான கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. பல ஆண்டுகளாக புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று உடல் நலத்துடன் வாழும் பலர் இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். புற்றுநோய் வெற்றி கொண்டோர் தினத்தை நோயால் பாதிக்கப்பட்டோர் கேக் வெட்டி கொண்டாடினர். தங்களைப் போல புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மன தைரியம் ஊட்டும் வகையில் அவர்கள் பேசினர். இன்னைக்கு வரைக்கும் 13 வருஷமா எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. 3 வருஷம் தான் நான் மருந்து எல்லாம் சாப்பிட்டேன். கரெக்டாக நான் ஃபாலோ பண்ணதுனால இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் இன்னைக்கு வரைக்கும் தன்னம்பிக்கையோட தைரியமாக இருக்கேன். முதல்ல மக்களுக்கு வந்து கேன்சர் வந்ததுன்னா தைரியம் தான் முக்கியம். அந்த தைரியத்தை இழக்காமல் இருந்தாங்கன்னா டெஃபினட்டாக எத்தனை வருஷம் வேணால் அச்சீவ் பண்ண முடியும். புற்றுநோய் பாதித்தவர்கள் மன தைரியத்துடன் தொடர்ந்து சிகிச்சை மேற்கொண்டால் சராசரி மனிதர்களைப் போல இருக்கலாம். ஜூன் 6ஆம் நாள் இந்த உலக கேன்சர் சர்வைவர் டே என்றது கொண்டாடப்படுகிறது. அதன் விளைவாக இன்று சென்னை அரசு பொது மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரியில் ஒரு பெரிய விழாவாக நடத்தி இந்த கேன்சரால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக்கொண்டு உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கும் பல நோயாளிகள் இங்கு ஒன்றாக கூடி தங்களுடைய அனுபவங்களை இங்கு பகிர்ந்து கொள்கிறார்கள். அவர்களுக்கு சிகிச்சை அளித்த அந்த மருத்துவர்களுக்கு அவர்கள் தங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறார்கள். தொடர்ந்து நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சமபந்தி விருந்து வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. சாவை தோற்கடித்து வாழும் இவர்கள் உண்மையில் சாதனையாளர்கள்தான்.